எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு செடி மரவள்ளி கிழங்கு தோண்டுனதுக்கே 10 கிலோ கிழங்கு கிடைச்சதுங்க. இத்தனை கிழங்க வச்சு என்னங்க பண்ணுறது? பாதி வந்து அத்தை வீட்டுக்கு கொடுத்து விட்டாச்சு. மீதி இருக்கிறதுலாம் நம்ம ஏதாவது ரெசிபி செய்யலாம்னு சொல்லி நான் இன்றைக்கி வந்து மரவள்ளி கிழங்கு போண்டா தாங்க ட்ரை பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து மரவள்ளி கிழங்கு மேலே தோல் சீவிட்டு அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி குக்கரில் போட்டு கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு தண்ணி ஊற்றி ஒரு 2 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு பக்கம் வடைச்சட்டியில் வந்து தேங்காய், கடுகு, கடலப்பருப்பு, கருவேப்பிலை, பெரிய வெங்காயம், கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு வணக்கிட்டு நீங்கள் வந்து வேக வச்சுருந்த கிழங்க வந்து நல்லா வந்து மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மேஷ் பண்ணி வச்சுருக்க கிழங்க வந்து தாளித்த வெங்காயத்துக்குள்ளே போட்டு இதையும் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. ரொம்ப நேரம் வணக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க போட்டு கலர்னதும். மாவு வந்து நான் ரெடிமேட் மாவு தாங்க எடுத்திருக்கேன். அதை வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா கிழங்கு வேக வச்சதை வந்து கையை வந்து தண்ணியில் நனைச்சிக்கோங்க. நனைச்சிட்டு வந்து சின்ன சின்ன பாலாக வந்து பிடிச்சி வச்சுக்கோங்க. பிடிச்சிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதை வந்து மாவில் மிக்ஸ் பண்ணி ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்திங்கன்னா மரவள்ளி கிழங்கு போண்டா வந்து ரெடிங்க. இதில் வந்து சிப்ஸ் போடுறாங்க. அதுக்கப்புறம் ரீசெண்டாக வந்து ஒரு மரவள்ளி கிழங்கு கேக்குன்னு சொல்லி நிறைய ரெசிபி வந்து நான் ஆன்லைனில் பார்த்தேன். பட் நெக்ஸ்ட் டைம் அதை ட்ரை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த தடவை இது தாங்க செஞ்சுருந்தேன். நீங்களும் வந்து மரவள்ளி கிழங்கு கிடச்சிதுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு போண்டா எந்த அளவுக்கு வந்து நிறைய பேத்துக்கு ஃபேவரட்டாக இருக்கோ அதே மாதிரி மரவள்ளி கிழங்கு போண்டா நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுவும் ஃபேவரட் ஆயிரும். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. நானும் போயிட்டு வரேங்க.